கௌதம் சில நாளைக்கு என்ன டாக் வந்து பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம கௌதம் வந்து காரில் ஏறி உட்காடுறாங்க. கௌதம் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் டார்கெட் பண்ணிட்டான் ஜேபி. நம்ம இந்த பிரச்சனைக்கு வந்து உண்டாக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பட்டத்தின் உச்சத்தில் வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல இதை கேட்டவன் வந்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இந்திரா அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று ஒட்டி கொடுத்துருக்காங்க, கௌதம் காலின்னு. அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. ஐயோ இது ஃபோட்டோவுக்கு பின்னாடி இல்லை, காரில் டேஷ்போர்டில் தான் ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் எடுக்கிற போது இங்கே இருக்கிறவங்க தான் யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க கௌதம். எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. அஜய் வச்சு ஒன்று தான் டார்கெட் பண்ணாங்க, இப்போ ஒன்றை வந்து குறி வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்பவே வந்து பயமாக இருக்குது, கர்வம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்னை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது கௌதம்ங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இருக்கிற எல்லாரையும் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். இப்போதைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத வச்சு இன்டெரக்டாக வந்து வம்புழுக்கிறான். காவியாவையும் ஹேமாவையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அதுவே போதுங்கிற மாதிரி தான் கௌதமும். அந்த இடத்துல இந்திராங்க யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து மூளைக்கு மூளைக்கு உட்காந்து ரொம்ப சோகமாக இருக்கிறப்ப, என்னாச்சு, ஏன் எல்லாரும் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒன்றும் புரியலையே, மாமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களா? மருத்துவர் வந்து செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கங்கிற மாதிரி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவர் அம்மா, அவர் வந்து நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு. நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியது கடமை இல்லையா, ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது, நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவமான பேச்சுமா, ரெஸ்ட் எடுத்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு கலகலன்னு பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்கும். என்னம்மா எல்லாரும் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, ஹேமாக்கா நீங்களா தூங்கலாம்ல, ஆல்ரெடி மயக்கம் வந்துகிட்டு இருக்குங்கிறா, மயக்கம் வந்தா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, ஏன் இங்கே உட்காந்துட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஹேமாக்காங்கிற மாதிரி பேசும்போது, இந்திராவோட அம்மா சந்திரா அம்மா வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லான் இருக்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி ராமச்சந்திரன் பேசுனால அமைதியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அத்தை வந்திருந்தாங்க. ஆமாம், அவங்களுக்கு என்ன, ஒன்றுக்கு ரெண்டாக குண்டக்க மண்டக்கா பேசிட்டு போவாங்க, என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒரு விஷயமா. சரி காவியா மற்றவங்கலாம் எங்கே இருக்காங்க, சுபாலா அவங்களாம் மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க, நமக்கு தோன்ற மாதிரியே தோணுதே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி தருமாற்றத்தோடு இருக்காங்க. நம்ம இந்திராவும் கௌதமும் நம்ம நடந்த விஷயத்த எதுவுமே வந்து சொல்ல வேணாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லும்போது, ஏமாக்கா நல்லா இருக்கீங்களா, ரெஸ்ட் எடுங்க. ஆமாம் இந்திரா, உன்னை பார்த்தா தான் கலகலப்பாக இருக்குது. ஜேபி கொடுத்த ஃபோட்டோ வந்து பார்த்துட்றாங்க. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ பார்த்தா தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு சொல்லும்போது, எனக்காக தானே வாங்கிட்டு வந்தேன். ஆமாங்க்கா உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, இதே மாதிரி ஃபோட்டோ பிரம்மாண்டமான ஃபோட்டோ நம்ம 2 பேர் இருக்கிற மாதிரி ஜோடியாக வந்து நம்ம ரூமில் வந்து மாட்டணுங்க பெருசாக, சரிங்களா? நம்ம 2 பேர் ஒத்துமையாக இருக்கணும். சில பேர் அந்த ஒத்துமையை வந்து கெடுக்கணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி டேரெக்டாக வந்து ராகினி வந்து வம்புழுக்கிறாங்க. நம்ம ஹேமா வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீன்லாம். என்னையடி வம்புழுக்கிற, கூடிய சீக்கிரம் பார், ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்து இந்திராவோட அத்தை வந்து பேசிட்டு போயிருக்காங்க, அதை வச்சு உன் வயிற்றில் வளர்றத ஏதாவது ஒன்று பண்ணலான்னு வச்சுக்கேன். என் பேர் ராகினியே இல்லைங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்கிற ராகினிக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச மாதிரி ஏமா வந்து மயக்கம் போட்டு கீழே விழுவுறாங்க. நான் சூப் வச்சு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு சூப் வைக்கிறதுக்காக போகிறாங்க. இந்திரா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வருவா. வெளில வர சந்தர்ப்பம் பார்த்து யாருக்கும் தெரியாமல் கிச்சனில் போயிட்டு ஏதோ ஒன்று கலந்துடணும்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்திரா வந்து வெளில வராங்க. அப்போன்னு பார்த்து ராகினி வந்து ஏதோ ஒன்று கலந்து வச்சிடுறாங்க. கிண்டி வச்சுட்டு திருப்பி யாரும் பார்க்காதப்ப சேரில் வந்து உட்காந்துடுறாங்க. திருப்பி அந்த சூப்பை எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கப்புறம் ஹேமாவுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அவங்களால சுத்தமாக முடியல, மயக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று வந்து டாக்டர் வந்து கூப்பிட்றாங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமேட்டு தான், என்னமா சாப்பிட்ட, ஏதோ சாப்பிட்ட விஷயத்தில் தான் வந்து பிரச்சனையாக இருக்குது. டாக்டர் கன்ஃபார்மா, இவன் எங்கள் காலையிலேருந்து சாப்பிட்டா, கடைசியாக வந்து இந்திரா தான் ஏதோ சூப் வச்சு கொடுத்தா, தெரிலம்மா, ஆனால் சாப்பிட்டதில் தான் ஏதோ பிரச்சனையாக இருக்குது. சூப்பு குடித்தாலும் ஒன்றாகாதே, சூப்பு குடித்தா ஒன்றாகாது டாக்டர், ஆனால் இவன் நயவஞ்சகத்தோட ஏதாவது செஞ்சுருந்தா. ஏமா நான் தான் சொன்னேன், இந்திராலாம் அவங்க அக்கா மட்டும் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து இந்த வீட்டுக்கு வாரிசு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றா, நீ தான் அந்த பக்கம் நிற்கிறியே. யார் அது மாதிரி ஆசைப்படுவான்னு எனக்கு தெளிவாக தெரியும். தேவையில்லாமல் வந்து பேச வச்சிடாத, அப்புறம் அசிங்கப்பட்டு போயிடுவேங்கிற மாதிரி ஹேமா வந்து மாஸ் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீன்லாம். ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராகினி எப்படியோ நடந்த உண்மையெல்லாம் பண்ணிடலாம், நம்ம நினச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு, நான் அக்காட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்ல போகிறேன், அதெல்லாம் இல்லை, இந்திராலாம் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி ஹேமாவோட சப்போர்ட் இருக்கனால பக்கத்தில் உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. கதிரை வந்து தனியாக வர சொல்லியிருக்காங்க ஜேபி. அந்த இடத்துல கதிர்கிட்ட வந்து, நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் தம்பி, நான் உன்னை பார்த்தா பெத்தம் பையன் மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன், அதனால தான் உங்ககிட்ட எந்த விதமான பேச்சும் பேசாமல் 250 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்து உன்ட்ட தூக்கி கொடுக்குறேன். இல்லாட்டி தூக்கி கொடுக்க எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நான் உன்னை பெத்த பையனாக தான் பார்க்குறேன். என்ன சார் ஆச்சு உங்கள் பையனுக்கு? என் பையனுக்கா தம்பி, அவன் பாதியிலே போயிட்டான் தம்பி, அதை ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லி ரொம்ப சோகத்தின் உச்சத்தில் வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க ஜேபி. இதை கேட்டோன்னு வந்து, அச்சச்சோ இப்படியெல்லாம் நல்லவங்களா இருக்கீங்க, ஆனால் என்ன சார் பண்ணுறது, எங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் நடக்குது, உங்களை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, கௌதம்லேருந்து யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. தம்பி நல்லவங்களுக்கு தான்
நல்லவங்கள பற்றி அருமை தெரியும். அதாவது உன்ன மாதிரி முட்டாளுக்கு தான்டா என்னை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்களாம் புத்திசாலியாக இருக்கனால தான் அவங்கள ஏமாற்ற முடியல. நீ முட்டாளாக இருக்கனால தான் உன்னை வச்சு உன் கம்பெனியை இல்லாமக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை விட இப்போ முக்கியமான டார்கெட்டு கௌதம் தான். உன்னை வச்சு எப்படி அவனை தூக்குறேன்னு மட்டும் பாரு. எப்போதும் அஜயை வச்சு பண்ணனால தான் போன வாட்டி இந்த பிளான் வந்து சொதப்பிச்சு. இந்த வாட்டி அஜய் இல்லைடா, அஜய் வந்து அவன் தேர மாட்டான்னு தெரிஞ்சிச்சு. நீயே பண்ணனா நிச்சயம் உன் மேலே சந்தேகமும் வராது, எதுவும் வராது. கேஷுவலாக கிட்ட போய் கௌதமி கதையே நீ முடிச்சிருவ. தம்பி நீ ஜெயிக்கணும்னு வச்சுக்கிங்க, ஏதாவது ஒன்று சாதிச்சே ஆகணும். அப்போ நான் சாதிக்கிறவங்க எந்த தடைகளையும் பார்த்து பயப்படக்கூடாது. கௌதம் மிகப்பெரிய தடைகளாக இருக்கான். அவனை என்ன பண்ண போற? அவனை ஏறி முடிச்சுட்டு போயிட்டே இருக்க போறேன்னு யதார்த்தமாக சொல்கிறாங்க. அதை கண்டுக்க மாட்டேன்னு தான் அர்த்தத்தில் வந்து மீன் பண்ணி சொல்கிறாங்க நம்ம கதிர். அப்படியா தம்பி, நான் சொல்ல வேண்டியதை நீயே சொல்லிட்டீங்க. பிஸ்னஸ் மேன்னா அப்படிதானுங்கிற மாதிரி கதிரும் வந்து பேசும்போது, இந்தா தம்பி கதையை முடிச்சிரு. அவனை முடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், நீ ஓகோன்னு இருந்தாலாம் குடும்ப பொறுப்பு நிர்வாகம் எல்லாமே உன்ட்ட தான் வரும். அப்புறம் என்ன ஒத்துமொத்த இதுக்கும் அவனோட பங்கு இல்லைனா நீ தான் வந்து தலைமை தாங்கி பல மடங்கு லாபம் வந்து சம்பாதிப்ப. செஞ்சுதான் ஆகணும். சார் என்ன சார் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து கதிர் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. தம்பி நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். நீ பையன் மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த பொருளை பார்த்தாலே எனக்கு நடுங்குது. ஒரு வாட்டி எடுக்கும்போது அப்படி தான் தம்பி இருக்கும். பரவாயில்ல பார்த்துக்கலாம். நீ ஜெயிக்கணும் தான் நான் அது கொடுத்தேன். இல்லாட்டி நான் ஏன் தம்பி இதெல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மயக்கிற மாதிரியே பேசுகிறாங்க ஜேபி. கதிர் எப்படி இருந்தாலும் அதை வாங்கும்போது நடுங்கி போய் நிற்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.